இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாள்ல கிடைச்ச தமிழ் சினிமா பத்தின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல ஒரு கலெக்ஷனா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, குபேரா தனுஷ் இருக்கார்ல, அவரோட ஆக்டிங்ல குபேரா அப்படிங்கிற படம் நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா இவங்க எல்லாம் சேர்ந்து நடிக்கிறாங்க. டிஎஸ்பியோட மியூசிக்ல சேகர் கம்லா டைரக்ஷன்ல இருக்க போகுது அப்படின்லாம் தெரியும்ல. இந்த படத்தோட ஷூட் வந்து அடுத்த ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மும்பைல 10 நாள் ஷூட் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்தி இருக்கார்ல, அவரோட சர்தார் படத்தோட பார்ட் 2க்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இப்போ வந்து வாவாத்தியாரு அப்படிங்கிற படம் ஒன்று பண்ணிட்டு இருக்காருல்ல, இந்த படத்தோட ஷூட்லாம் முடிச்ச உடனே ஜூன்ல படத்தோட ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், பூஜை வந்து அடுத்த மாதத்தில் போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தடவை வந்து ட்ரக் டிராஃபிக்கிங் பற்றின அவேர்னஸ் வந்து இந்த படத்தில் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் வந்து சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் இருக்காங்கல்ல, எஸ்கே ப்ரொடக்ஷன், அவங்க வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. குரங்கு பெடல் அப்படிங்கிற படம். இந்த படம் வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் அனுப்பி வச்சிருந்தாங்க. நிறைய அவார்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும், இந்த படத்தோட ரிலீஸ் வந்து May 3 இருக்க போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது இந்த படம் அப்படிங்கிறத. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் 2 படத்தோட ஆடியோ லான்ச்க்கான அப்டேட் கிடைச்சிருக்குது. May 3rd வீக்ல இந்த படத்தோட ஆடியோ லான்ச் நேரு ஸ்டேடியம்ல நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. படம் வந்து ஜூன்ல ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ கரெக்டாக இருக்கும் டைம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து இந்த டைம்ல வைக்கிறாங்க. May 3rd வீக்ல வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, எப்படிப்பட்ட பாடல்களாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏகேவோட பர்த்டே ஸ்பெஷலா May 1க்கு வந்து மங்காத்தா படத்தோட ரீரிலீஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பில்லா படத்தோட ரீரிலீஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிருக்குது. 150க்கும் மேற்பட்ட தியேட்டர்களில் வந்து இந்த படத்தோட ரிலீஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது, இந்த ரீரிலீஸ்ல கில்லி படத்தோட நல்ல கலெக்ஷன் பண்ணுமா இந்த பில்லா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கலெக்ஷனான அப்டேட்டை தாண்டி ரெகுலராக வந்து அப்பப்போ அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாமும் நம்ம போட்டுட்டு இருப்போம். இல்லை இந்த மாதிரி கலெக்ஷனாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு ஈவினிங்கும் இதே டைமில் வரப்போகுது அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.